இந்த பக்கம் தாமா. இதோ இதோ இங்க இருக்கு. அடி அடி. செத்துருச்சு செத்துருச்சு. அப்பா ஒரே அடியில செத்துருச்சு. நீ வா, உடனே ஆஸ்பத்திரிக்கு போவோம். முதல்ல அந்த துணியை எடு, ஒரு கட்டு போட்டுட்டு போவோம். காட்டுறதுக்கு பாம்பையும் கையில எடுத்துட்டு போவோம். டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, என் மகளை பாம்பு கடிச்சிருச்சு. எங்க கடிச்சது? படுக்க வைங்க. இப்போ சொல்லுங்க, எங்க கடிச்சது? இந்த 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 கால்ல கடிச்சிருச்சு. எந்த காலு? எந்த பாம்பு? இது ஐயா, இந்த பாம்பு தான். எப்போ கடிச்சது? என்ன வயசு இவளுக்கு? இவங்க அப்பா எங்க? அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கு இவ ஏன் போனா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பாம்பு? எங்க? எப்போ கடிச்சது? ஐயா ஐயா, என் மகளை கொஞ்சம் பாருங்கய்யா. விஷம் மேல ஏறிச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். ஐயா, இதுக்கு மருந்து இருக்கா இல்லையா ஐயா? தயவு செஞ்சு பாருங்க. ஆமா, கடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? இதுல இந்த கட்டு போட்டது யாரு? டாக்டர் ஐயா, உங்க பிள்ளைக்கு பாம்பு கடிச்சா இப்படி இருக்கீங்களா? கடிச்சது விஷமுள்ள பாம்பு. நீங்க உடனே ஊசி போடலன்னா அது உயிருக்கே ஆபத்து. அவசர அவசரமா சிகிச்சை கொடுக்க வேண்டிய நேரத்துல இது அதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க அவசரமா உயிரை காப்பாற்ற வேண்டிய நேரத்துல ஊசி போடாம இப்படி தாமதம் பண்ணுவது நியாயமா? டாக்டர் ஐயா, நீங்க அந்த ஊசி போடலன்னா இவளுக்கு இதுதான் கடைசி நாளா இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க, ஊசி போட வேண்டிய நேரத்துல போடணுமே. எந்திரிங்க ஐயா, போடுங்க ஐயா, பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. கடிச்சிருக்கிறது பாம்பு, ஆனா அவனுக்கு காய்ச்சல் வந்த மாதிரி நடந்துக்காது. பிள்ளை, நான் மட்டும் அவளை அவசரப்படுத்தி ஊசி போட வைக்கலனா இன்னைக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. வா, எழுப்பு போவோம். நமக்கு கூட ஒரு பெரிய மருத்துவர் இருக்காரு. ஊசி கூட அவர்கிட்ட இருக்கு. போட வேண்டிய நேரத்துல நாம ஊசி போடாம அவசரப்படாம இருந்தா நம்ம உயிருக்கு கூட ஆபத்தா போய்விடும் அல்லவா? அது என்னதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, அதுதான் பாவம் என்ற பாம்பு. அது நம்மையும் கடிச்சதில்ல. அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் கீழ்ப்படியாமை, மீறுதல் என்ற விஷம் ஏறிவிட்டதல்லவா? வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. இப்போ ஒரு கேள்வி, இந்த மரணம் என்ற விஷயத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய விஷ முடிவு என்ன? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் அவர் சிந்தின ரத்தமும் தானே. வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 6:2, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள் என்று. ஏயா, உனக்கு பாம்பு கடிச்சா ஒரு வாரத்துக்கு பிறகு மருந்து எடுப்பியா, இல்ல உடனே அதை எடுக்க ஓடுவியா? சொல்லு பாப்போம். சரிதான், இன்னைக்கே. அப்போ உனக்குள்ளும் பாவம் என்ற விஷயம் இருக்கும்போது அதுக்கு மருந்து எடுக்க உடனே சிலுவை ஓட வேண்டாமா? தாமதம் பண்ணலாமா? அதை இன்றே